வத்த குழம்பு நல்லா ருச்சியா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் புளி. புளி பழம்புளியோ இருக்க வேண்டாம், புது புளியோ இருக்க வேண்டாம். ஒரு டீனேஜ் புளி மாதிரி இதுவும் அல்லாம அதுவும் அல்லாமல் ஒரு புளி, அது நன்னா இருக்கும். நம்பர் 2, கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோவிலில் கிடைக்கிற அந்த கல்ச்சட்டியை வாங்கிட்டு நம்ம விக்னேஷ் கிச்சன் வீடியோவில் எப்படி பழக்கணுன்றது இருக்கு இல்லையா, அந்த வீடியோ பார்த்து பழக்கி அந்த கல்ச்சட்டியில் வத்த குழம்பு வச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, பேஷ் பேஷ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வத்த குழம்ப பத்தியும் பண்ணலாம், வத்தல் போட்டும் பண்ணலாம். மணத்தக்காளிக்காய், சுண்டைக்காய் வத்தல், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வத்தல் போட்டு பண்ணுவா இல்லையா. சில பேர் வெங்காயம் கூட பண்ணுவோம், அது கூட பரவாயில்ல. பூண்டு சாப்பிட்றப்பா வெங்காயம் பூண்டு சேர்த்து கூட பண்ணி சாப்பிடலாம், அதெல்லாம் பரவாயில்லையா தான் இருக்கும். ஆனால் பொரிச்ச அப்பளத்தை விட நல்லா சுட்ட அப்பளத்தை நொறுக்கி போட்டு நல்லெண்ணெயை குத்திண்டு நல்லா விழும்புன பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.